ரியல் எஸ்டேட் துறைக்கு ஏற்கனவே 3 வருஷத்துக்கு மேல இருந்துச்சுன்னா அது லாங் டைம் கேபிட்டல் என்ன கணக்கிடுவாங்க. இண்டெக்ஸேஷன், அதாவது குறிப்பிட்ட காலத்தில் இருக்கக்கூடிய இன்ஃபிளேஷனை கழிச்சுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய லாபத்துக்கு 20% டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சொத்து 2014 வாங்கிருக்கீங்க, இப்போ 2024. ஸோ இந்த வருஷம் மார்ச் மாசம் 5ஆம் தேதி அந்த 10 லட்ச ரூபாய் சொத்தை நீங்க 30 லட்ச ரூபாய்க்கு வித்திருக்கீங்கன்னா 30 லட்சத்துல நீங்க வாங்கின விலை 10 லட்சம். இடைப்பட்ட காலத்துல எவ்வளவு இன்ஃபிளேஷன் இருந்துச்சோ, இப்போ எக்ஸாம்பிள் வருஷத்துக்கு 6% இன்ஃபிளேஷன் இருக்கு, 10 வருஷத்துக்கு சேர்த்து ஏறதாழ ஒரு 60% இன்ஃபிளேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வருஷத்துக்கு 18% உங்களுடைய ரியல் எஸ்டேட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 10 வருஷத்துல ஏறதாழ 180% உங்களுக்கு வருமானம் கொடுத்துருக்குன்னா இந்த 60% கழிச்சுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய 120% தான் நீங்க 20% டாக்ஸ் கட்டுற மாதிரி இருந்துச்சு. இனி நீங்க 10 வருஷத்துக்கு முன்னால் வாங்க சொத்து இன்னைக்கு 30 லட்சம் ரூபாய் இருக்குதுன்னா உங்களுடைய 10 லட்சம் ரூபாய் கழிச்சு ரிமைனிங் இருக்கக்கூடிய 20 லட்சம் ரூபாய்க்கும் டைரக்டா நீங்க 12.5% டாக்ஸ் கட்டணும். ஏற்கனவே இருந்த இன்ஃபிளேஷன் கணக்கு, அதாவது இண்டெக்ஸேஷன் கழிவு இருக்கு இல்லையா, அது கிடைக்க வாய்ப்பு இல்லை. வரக்கூடிய காலங்களில் தான் இது மக்களுக்கு நன்மை பயக்குமா பயக்காதாங்கிறது நமக்கு தெரியும்.